இளவரசர் அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு 4ஆம் தேதி. நீங்க ட்ரெயின்ல போய் மோதுனீங்கன்னா சின்ன பண்ண மாட்டீங்க, சும்மா மண்டையில் மட்டும் அடிபட்டு சாவீங்க அப்படின்னு முத உலகத்துக்கே சொன்னாங்க. அதனால அது தற்கொலை அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. நான் சொன்னேன், தம்பி உன்னை கொண்டு போடுவாங்க, ஊருக்கு போகாத, அமைதியா இங்கேயே இரு சென்னையில் அப்படின்னு. அந்த நாடக காதலை நம்ம பெருசாக்கணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு அவங்க அப்பாவை கேவலமா பேசி அந்த ஊரெல்லாம் உடைச்சு எரிஞ்சு அடிச்சு. இன்னொன்று சுவாமி விவேகானந்தர் அவருடைய நினைவு நாள். அவர் தான் சொன்னாரு சாதி ஒழிக்கணும், இந்த நாட்டை பிடிச்ச பெரிய பீடையே சாதி தான். இந்தியா ஒரு சொர்க்க பூமி, புத்தன் பிறந்த பூமி, பல ரிஷிகள் பிறந்த பூமி. அவர் எல்லாரும் கொண்டாடுறாங்க. கடவுள் பக்தி உள்ளவரும் கொண்டாடுவாங்க, கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற நாத்தியர்களும் கொண்டாடுவாங்க, அனைத்து சாதியினரும் கொண்டாடுவாங்க. உங்க ஊர்ல சேரி இருக்கா அப்படின்னு கேட்டுக்காரு. எங்க ஊர்ல இருக்கு பெரிய சேரி, அங்க நீ எப்பயா போயிருக்கியா அப்படின்னு கேட்டுக்காரு. இல்லை நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டாதான் தீட்டு அப்படின்றாங்க. கம்பு பக்கத்தில் கம்பு எடுத்து அடி போட்டாரான் டம்மு டம்மு. ஏன்டா உன் சக மனிதன் கஷ்டப்படுறேன், அவனை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, மாடை காப்பாத்துறதுக்கு காசு எடுத்துருக்கிறியா? சேலத்தில் நடந்த உங்க விசிக்கு கூட்டத்தில் அவங்க ஒரு மனதாக ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, உங்க தலைவரை துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு. திருச்சி கிழக்கில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிட வேண்டும் என்று, மேலும் ஆளும் இந்த அமைச்சரவையில் துணை முதல்வராக பங்கேற்க வேண்டும் என்பதுதான் மாவட்ட செயலாளர் சாமுராய் அந்த தம்பி செயற்குழுவை கூட்டி அங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார். டிவிக்கு என்ன செய்யலாம் பாரு, உங்க தலைவர் அதாவது எழுச்சி தமிழரை நீங்க அந்த காலகட்டத்தில் தேர்தல் நிக்க விடாம கெடுத்தீங்களே, நான் நிப்பாட்டுறேன் பார். இப்போ அவர் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்துட்டு ஒரு பயங்கரமா சவால்லாம் விடுறாரு சார். அதாவது இந்த ஆட்சி 6 மாசம் கூட நிலைக்காது அப்படின்ற மாதிரி சவால் விடுறாரு சார். இருக்கிற திருச்செந்தூருடைய அருள்மிகு சுப்பிரமணிய சாமியுடைய மேலே சொல்றேன், 6 மாசம் மேல இந்த ஆட்சி இருக்காது, இருக்கவும் விட மாட்டோம். திமுக காரங்க மாதிரி சவால் விடுறதுக்கு உலகத்துல எவனுமே இல்லை. நல்ல சவால் விடுவாங்க, ரவுடித்தனமா அவங்க தான் பண்ணுவாங்க. அதனால வாய்ஸ் விடால் விஜய்கிட்ட ரொம்ப பேச வேணாம், அவர் படத்திலே ரொம்ப டேஞ்சரா பண்ணுவார். கரெக்டா இல்லையா? இப்போ அவரை தாவேக்கால இணையம் சொல்லி கூட மிரட்டினாங்கன்னா சொல்றாரு சார். செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார். அதாவது செந்தில் பாலாஜி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம். இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். சேலத்தில் நடந்த உங்க விசிக்கு கூட்டத்தில் அவங்க ஒரு மனதாக ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, உங்க தலைவரை துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு. திருச்சி கிழக்கில் அவரை போட்டியிட வச்சு அதில் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே சார், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால், இன்று இளவரசன் அவருடைய நினைவு நாள். இன்னைக்கு 4ஆம் தேதி, 7வது மாதம். 13 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ட்ரெயினுக்கு முன்னாடி விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நீங்கள் ட்ரெயினில் போய் மோதுனீங்கன்னா சின்ன பண்ண மாட்டீங்க, சும்மா மண்டையில் மட்டும் அடிபட்டு சாவீங்க அப்படின்னு முத உலகத்துக்கே சொன்னாங்க. ட்ரெயினில் அடித்தா சுத்தமாக காலி ஆயிரும். ஆமாம். ஆனால் அந்த பையனுக்கு தலையில் மட்டும் அடிச்சிச்சு அப்படின்னு. அந்த காலம் அதிமுக ஆட்சி. அதனால் அது தற்கொலை அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. அந்த வரலாறு தெரியுமா? திவ்யா, இளவரசன் 2 பேரும் காதலித்தார்கள். அந்த காதல் மட்டும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, குடும்பம் நடத்தினாங்க. ஏன்னா அவன் கொலை செய்வதற்கு முன்னால் அந்த தம்பியை நான் நேரடியாக பார்க்குறேன், என்கிட்ட பேசுகிறாப்புல. நான் சொன்னேன், தம்பி உன்னை கொண்டு போடுவாங்க, ஊருக்கு போகாத, அமைதியாக இங்கேயே இரு சென்னையில் அப்படின்னு. அந்த பையன் கேட்கல. நான் இப்போ ஃபுல்லாக அரசியல் இல்லை, நம்ம துபாயில் இருந்தனால சொல்லி முடிச்சு நம்ம போயிட்டோம். அப்போ கூட சொல்லிட்டு தான் போனீங்க, தலைவர் ஆஃபீஸ்லேயே இருப்பா, தலைவர் உன்னை இங்கே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வேறு யாராவது இருப்பான்னு சொன்னால் அவன் கேட்கவே இல்லை தம்பி. ஓகே. போனேன், போய் கொஞ்ச நாளாக அவன் சொன்ன கதையெல்லாம் வைத்து பார்க்கப்படும் பொழுது நிச்சயமாக கொலை செய்வார் என்று எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த பொண்ணு இவர் நல்லா லவ் பண்ணியிருக்கு. இந்த தம்பி மிலிட்ரிக்கு போகிறேன், அவங்க அண்ணன் ஒரு மிலிட்ரி மேன், மிலிட்ரிக்கு செலக்ட் ஆகி போகிறேன். சரி. போகும்போது இந்த பொண்ணு கல்யாணம். அதனால் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி அவனை வர வைக்குது. அதனால் இவன் வந்துடுறேன். வந்ததுமே அவன் கல்யாணம் பண்ணிடுறாங்க. 2 குடும்பத்துலையும் எதிர்ப்பும் இல்லை, ஒத்துக்கிட்டாங்க. ஓகே அப்படின்னு அவங்க வாழ்கிறாங்க. வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த நேரத்தில் எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ பாமக என்ன செய்யுது, நாடக காதலை ஒன்று கொண்டு வருது. அந்த நாடக காதலை நம்ம பெருசாக்கணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு அவங்க அப்பாவை கேவலமாக பேசி அந்த ஊரெல்லாம் உடைச்சு எரிஞ்சு அடிச்சு
கேள்விப்பட்டிருப்பேன். அந்த காலத்துல பட்ட பகல்ல ஒரு 3 கிராமங்களே தாக்கி சூறையாடி கொள்ளையடிச்சு இழிவா பேசி அவங்க அப்பாவே அப்படியே தற்கொலை பண்ணிக்கிட்டார். தற்கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த பையனை அடிச்சு கொண்டு ட்ரெயின்ல போட்டாங்க. ஆனா கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பையன் தற்கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த திவ்யா அவர்கள் அப்படியே மௌனம் ஆகிவிட்டார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னே கூட தெரியல. ஓகே சார். அப்படி ஆணவ படுகொலை அந்த காலத்தில் செய்யப்பட்டது. இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இப்போ சீர்காழி பக்கத்து ஒரு ஆணவ கொலை. அங்கே ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை 2 பேருமே அடிச்சு தூக்கி விட்டாங்க. ஆமாம், இவ்வளோ கொடுமைகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. எவிடன்ஸ் கதிர் கூட கொஞ்ச நேரம் முன்னாடி லைவ்ல பேசியிருக்கிறாரு. சரி சார். இந்த ஆணவ படுகொலை புதுக்கோட்டையிலும் நடந்து போச்சான். பாரதி கண்ணம்மான்ற ஒரு படம் அந்த காலகட்டத்தில் வந்துச்சு. பார்த்தீங்களா? படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இப்போ பள்ளியில் படித்து கொண்டு இருப்பீர்கள். கரெக்டாக அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போய் இருக்கு. நான் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த படத்தில் அந்த பையன் அந்த பையன் அந்த ஹீரோன்னு வச்சுக்கோங்க. ஹீரோ பார்த்திபன் ஒரு தலித்து, மீனா நான் தலித்து. 2 பேரும் காதலிப்பாங்க. ஆனால் அந்த காதலை சொல்லக்கூட முடியாது. அந்த பொண்ணு சொல்லும், ஆனால் அவர் ஏற்றுக்க மாட்டார். இல்லை, உங்கள் வீட்டில் கொண்டுருவாங்க, கவனமாக இருக்குன்னு. ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு இறந்து போயிடும். அது தற்கொலை என்றாலும் கூட கொலையை தூண்டுவது தற்கொலையை தூண்டுவது கொலை தானே. ஆமாம், தற்கொலை செய்ய ஒருத்தன் தூண்டுகின்றான் என்றால் அவன் கொலை செய்கிறான் சொல்லாலேயே. அதனால் அவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணதுமே அதுக்குள்ளேயே போய் இவர் போய் விழுந்து செத்துருவார். அதான் பாரதி கண்ணம்மா பரபரப்பாச்சு அந்த படம். அதே மாதிரி இப்போ புதுக்கோட்டையில் என்ன நடந்திருக்குன்னா, இதே மாதிரி தலித்து, நான் தலித், அந்த பொண்ணு இறந்து போச்சு. இவன் போய் அங்கே போய் அழுதுருக்கிறான். ஆனால் இவன் போய் அதை உடன்கிட்ட ஏறலை. ஆனால் அழுது கத்திருக்கிறான். அப்போ கூட அவங்க சரி விட்டுட்டு போவான், அவனை ஒன்று அடிக்க வேணாம் அப்படின்னு விட்டுருக்குறாங்க. இப்போ அந்த செய்தி பேரை பரவி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நாள் தான் இந்த நாள். இளவரசன் படுகொலை செய்யப்பட்ட நாள். நான் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். எங்கள் தலைவரும் பேசி கொண்டு வருகிறார். இந்த நேரத்தில் அவருக்கு உங்கள் யூடியூப் மூலமாக செம்பார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒன்று. இன்னைக்கு 4ஆம் தேதி முக்கியமான நாளாக தான் சொல்கிறேன். இன்னொன்று சுவாமி விவேகானந்தர் அவருடைய நினைவு நாள். இதெல்லாம் எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும்னு தெரியல. இதெல்லாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. சுவாமி விவேகானந்தர் ஒரு மத பற்றாளராக இருந்தாலும் கூட நாட்டில் இருக்கிற சாதி ஒழிய வேண்டும் என்று போராடியவர். அவருக்கு நான் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் தெரிவிக்கிறேன்னு நல்லா கேட்டுக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணும். அவர் மொத்தம் வாழ்ந்ததே 39 ஆண்டுகள் தான். வெறும் 39 ஆண்டுகள் தான். ரொம்ப பெருசாலாம் வாழலை. 1863 எங்கே பிறக்கிறாருன்னா இந்த ஊரில், அது என்னது, பெங்கால், கல்கத்தா தலைநகரம் கல்கத்தாவில் பிறக்கிறாரு. ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. பிறந்து முடிச்சுட்டு அவர் இளமையாக இருக்கும்போதே நிறைய அவருக்கு இறை ஞானம் கிடைக்கிறது. நிறைய தியானம் பண்ணுறாரு. அப்படி நல்லா அவர் டெவலப்மெண்ட் ஆகி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு. திருமணம் கூட செய்து கொள்ளாமல் கட்டத்தில் 30வது வயதில் 1892 சென்னைக்கு வர்றார். ஓகே சார். சென்னையில் நம்ம இது இருக்கு பாரு, இது தியான மண்டபம் கட்டிருக்காங்க பார்த்தீங்களா? போயிருக்கீங்களா? கன்னியாகுமரி விவேகானந்தா மண்டபம் கட்டிருக்காங்கல்ல. ஆமாம் சார். திருவள்ளூர் கூட பெரிய சிலை இருக்கும்ல. அங்கே ஒரு 2-3 நாள் தியானம் பண்ணியிருக்கிறார். தியானம் பண்ணிய பிறகுதான் தமிழர்கள், அந்த காலத்தில் தமிழ் மன்னர்கள், அவங்க தான் அவரை அமெரிக்கா அனுப்பி வைக்கிறாங்க. அமெரிக்காவில் போய் சொற்பொழிவு ஆற்றுக்கணும். அதே ஆண்டு அமெரிக்கா செல்றாரு. சென்று அங்கே போய் சிக்காகோ நகரில் இவர் பேசுகிறார். எல்லாருமே அங்கே பல மாதிரி பேசும்போது இவர்கள் மட்டும் சகோதரர்களே சகோதரிகளேன்னு பேசுகிறாரு. மை டியர் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ். பரபரப்பாகுது. பல கருத்துக்களை இந்தியாவுடைய பெருமையை ஆணித்தரமாக அங்கே சொல்கிறாரு. அவர் தான் சொன்னார் சாதி ஒழிக்கணும்னு. இந்த நாட்டை பிடிச்ச பெரிய பீடையே சாதி தான். இந்தியா ஒரு சொர்க்க பூமி, புத்தன் பிறந்த பூமி, பல ரிஷிகள் பிறந்த பூமி. அது தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமி, அறிவு சார்ந்த பூமி. அவரே சொல்லியிருக்காரு. இந்தியாவிலேயே தமிழர்கள் அறிவாளிகள். இங்கிருந்தே அவர் சொன்னது, என்கிட்ட 100 இளைஞர்களை கொடுங்கள். எங்க சென்னையில் பேசினதுங்க, நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்றேன். எனக்கு 100 இளைஞர்கள் கொடுங்கள், இந்தியாவே நான் மாற்றி காட்டுகிறேன், இந்தியா உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன், எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள் அப்படின்னு போராடியவர் தான் சுவாமி விவேகானந்தர். நீ எந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிருக்கு சார். அந்த என்ட்ரன்ஸில் பாருங்க ஒரு கல்வெட்டு இருக்கு. பார்த்தீங்களா கல்வெட்டு? நான் பார்த்துருக்கேன். அடுத்த முறை போகும்போது நீங்களும் உங்கள் மனைவியும் போங்க.
ஓகே சார். தோழர்கள் பார்க்குறவங்களும் பாருங்க, கோயிலுக்கு போகாதவங்க கூட போங்க. அங்கே போனீங்கன்னா அதில் வந்து சுவாமி விவேகானந்தர் அந்த சிக்காகோ நகர்லேருந்து 1893 ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறார். அதை அப்படியே கல்வெட்டாக ஆக்கியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தசாரதியே அப்படின்னு அவர் சொல்கிறார். அங்கே இருக்கிற பார்த்தசாரதி கடவுளை பார்த்து, நீ வந்து ஒரு இந்த குடும்பத்தில் பிறந்த, யாதவர் குடும்பத்தில் பிறந்து, ஆடு மாடு மேய்ப்பொருள் குடும்பத்தில் பிறந்து சாதி ஒழிய வேண்டும் என்று பயங்கரமாக நீ போராடினாய், பாடுபட்டாய். அது ஒழிக்கணுன்றது யாருமே வரமாட்டாங்க, ஆனால் நீ வந்திருக்கிற. அவர் எழுதியிருக்காரு அப்படி. அந்த அந்த நேரத்தில் இந்த ஊரில் வர ஒருத்தர் இருந்திருக்காரு, அவருக்கு எழுதுறாரு. அது மாதிரி வந்து சாதியை ஒழிக்க வேண்டும், சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும், அதுக்காக தமிழர்கள் முன்னேற வேண்டும் அப்படின்னு அந்த கல்வெட்டு போய் இருக்குது. ஓகே சார். கோயில்லங்க, கோயிலில் போய் சாயம் போடுறீங்க, ரைட்டு. அந்த கல்வெட்டு எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ அவ்வளவுக்கு வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து இன்ற இளைஞர்கள் வந்து அவரை படிக்கணும். அதுக்காகத்தான் அரசாங்கம் வந்து இளைஞர்கள் நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இவர் பிறந்த நாள், இவர் ஜனவரி 12ஆம் தேதி தான் பிறந்தார். ஆனால் நீங்கள் ஜனவரி 12ஆம் தேதி இந்தியாவில் இளைஞர்கள் நாள், இளைஞர்கள் எழுச்சி நாள் எதுனா அவருடைய பிறந்த நாள் தான். அவர் எல்லாரும் கொண்டாடுறாங்க. கடவுள் பக்தி உள்ளவரும் கொண்டாடுவாங்க, கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற நாத்தியர்களும் கொண்டாடுவாங்க, அனைத்து சாதியினரும் கொண்டாடுவாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ஆளு அவர் பிராமணர் அல்லாதவர். அதனால வந்து அவரை வந்து கொலை கூட செய்து விட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ உண்மைன்னு தெரியல. 39 வயசுல ஒருத்தர் சாகுறாருன்னா என்ன, திருமணம் செய்யாமல் இறந்து போயிடுறாரு. ஆமாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாருன்னா, அவர் இந்த சாதி ஒழிப்பதற்காக போராடினார். அவர் வாழ்க்கை நடந்தது ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்க. நேரத்தில் அவர் வந்து ராமகிருஷ்ண பரமாத்மாவுக்கு அடுத்து இவர் தான் சீடர் ஆகிட்டார். அந்த சீடர் இருந்தவர் தலைவர் ஆகிட்டார். ராமகிருஷ்ண பரமாத்மா மடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் இறந்து போயிறாரு. அவருக்கு வந்து சீடராக இருந்து தலைவர் ஆகிட்டார். தலைவரான பிறகு ஒரு 10 பேர் போயிருக்கிறாங்க. 10 பேர் போய் சொல்லியிருக்கிறாங்க, ஐயா எங்கள் ஊரில் பசு மாடுகள் நிறையா இருக்குது, இந்த பசு மாடுகளை பாதுகாக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் டொனேஷன் கொடுங்க அப்படின்றாங்க. அவர் காது கேட்காதமே அப்படின்னு இருக்கிறார். திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. திருப்பி அமைதியாக இருந்திருக்காரு. 3ஆவது முறை சொல்லும்போது அவர் கேட்டிருக்காரு, உங்கள் ஊரில் சேரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. எங்கள் ஊரில் இருக்குது பெரிய சேரி, அங்கே நீ எப்போயா போயிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம், அதான் தீட்டு அப்படின்றாங்க. கம்பு பக்கத்தில் கம்பு எடுத்து அடி போட்டாரான் டம்பு டம்பு. ஏன்டா உன் சக மனிதன் வந்து கஷ்டப்படுறேன், அவனை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, மாடை காப்பாற்றுறதுக்கு வந்து காசு எடுத்துருக்கிறியா? மாடு தானாக அது இயற்கையாக அதை காப்பாற்றிக்கிற, அது தெரியும். அவுத்து நீயே பிடிச்சி கட்டி வைக்கிற, அவுத்துன்னா அது போய் காட்டில் மேய்ஞ்சிட்டு அது வாட்டி ஜாலியாக இருக்கு. உன் ஊரில் இருக்கிற உன் சக மனிதன் வந்து தொட்டா தீட்டு, ஆடு மாடை கூட கேவலமாக நடத்துகிற, நீயா வந்து மக்களுக்கு நன்மை செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கம்பெடுத்து போட்டாரான். இப்போ நீங்கன்னா அடிக்கிறது பிரச்சனை இல்லை, தந்தை பெரியார் ஒரு கம்பை வச்சு அடிக்கிறது பிரச்சனை இல்லை, புரட்சி அம்பேத்கர் கோவப்பட்டது பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் கோவப்பட்டிருக்கிற ஒரு சாமியார். அது மாதிரி சமத்துவத்தை விரும்பி இருக்கிறார். அதனால சுவாமி விவேகானந்தர் ஒருவேளை கொலை செய்யப்பட்டிருக்கலாம். வள்ளலாரே அப்படிதான் சொல்றாங்க. வள்ளலார்னு ஒருத்தர் இருந்தார்கள், அவர் அப்படிதான் கொலை செய்திருக்கலான்றாங்க. நந்தனார் அவரும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். யாரெல்லாம் வந்து சமத்துவத்தை விரும்புகிறார்களோ, ஜனநாயகத்தை விரும்புகிறார்களோ, பிராமணியத்தை எதிர்க்கிறார்களோ அவங்கெல்லாம் பல நெருக்கடிகள். அதனால் இந்த நாள் 4ஆம் தேதி சுவாமி விவேகானந்தர் அவருடைய நினைவு நாள். அவருக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் யூடியூப் மூலமாக நான் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்கள் கேள்விக்கு நான் வர்றேன். உங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பேசி முடிச்சாச்சு. உங்கள் இன்டர்வியூ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், சரியா இல்லையா? இப்போ இந்த இன்டர்வியூவில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னு நானும் மறந்து போயிட்டேன். ஆனால் திருப்பி கேளுங்க. அதான் சார், உங்கள் தலைவர் வந்து இப்போ திருச்சியில் போட்டியிட வச்சு அவர் வந்து துணை முதல்வர் ஆக்கிறதா உங்கள் கூட்டத்தில் வந்து தீர்மானம் ஏற்றிருக்காங்க. அதை பற்றி தான் கேட்டிருந்தேன். ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசினாலும் சுவாமி விவேகானந்தர் பேசினாலும் நம்ம மறந்து போயிட்டோம். ரைட், இப்போ வந்து நேராக பாயிண்ட்டுக்கு வர்றேன். என்ன பாயிண்ட்னா, எங்கள் கட்சியுடைய சார்ந்த மாவட்ட செயலாளர் சாமுராய் அந்த தம்பி வந்து ஒரு அதாவது செயற்குழுவை கூட்டி அங்கே வந்து அவர் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். அது அவருக்கான வேலை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நிறைவேற்றியிருக்கிறார், இவர் வந்து திருச்சியில் வந்து இடைத்தேர்தல் நிற்கணும் அப்படின்றது அது அவருடைய ஆசை. துணை முதல்வராக நிற்கணும் அப்படின்றது அவர் ஆசை. ஆனால் எங்கள் தலைவரும் தெளிவாக சொல்லிட்டார்ல. என்ன சொன்னார், நான் இடைத்தேர்தலில் எந்த இடைத்தேர்தலும் இருக்க மாட்டேன். ஓகே, சொன்னாரா சொல்லலையா? ஆமாம். அப்புறம் அவரே சொல்லி முடிச்சாரு, அப்புறம் என்ன உங்களுக்கு புதுசா? இப்போ இருந்தாலும் கட்சியில் இருக்கவங்க அவரை இது பண்ண மாட்டாங்க. அப்போ அவருடைய ஆசை, தலைவர் சொன்னாலும் கூட தொண்டருடைய ஆசை. அதனால் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க கேட்கறதுக்கு தப்பு இல்லை. ஓகே சார். ஒரு தலைவர் நீ நில்லுங்க இடைத்தேர்தல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே நேரத்தில் நிப்பனா நிற்க மாட்டான்னு சொல்ற முடிவெடுக்க வேண்டிய உரிமையும் அவருக்கு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் வந்து காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்பேன்னு சொன்னார் தேர்தலில்.
ஆமா. ஆனா என்னாச்சு, அதுக்கப்புறம் திமுகவே நிக்கப்படான்னு கெடுத்து விட்டாங்க. ம். அது பல வரலாறு. அதை கூட இப்போ வந்து செய்யலாம். இப்போ டிவிக்கு என்ன செய்யலாம் பாரு, உங்கள் தலைவர் அதாவது எழுச்சி தமிழரை நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் தேர்தல் நிற்க விடாமல் கெடுத்தீங்களே, இப்போ நான் நிப்பாட்டுறேன் பார், நான் நின்ற தொகுதி திருச்சி, அங்கேயே நான் எழுச்சி தமிழ் நிப்பாட்டுவோம், வெற்றி பெற வைப்போம், அவர் அமைச்சராக்குவோம் அப்படின்னு சிறந்த செயல் தான். உண்மையிலே அந்த தம்பிமார்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தம்பி சாமுராய் வந்து முதல்ல வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நான் இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது அந்த தம்பி வந்து இளைஞரணியில் மாவட்ட செயலராக இருந்தார். வீரியமான தம்பி. அப்போ அவருடைய இது வந்து பாராட்டுக்குரியது. ஆனால் ஏற்பது ஏற்காதது எங்கள் தலைவருடைய உரிமை. ஆனால் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தார்ல, நான் எலெக்ஷன் நிற்கலை, எந்த இடைத்தேர்தலும் நிற்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார். அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ நேற்று வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க முதலமைச்சரை வந்து அவதூறா பேசினதுக்கு. இப்போ அவர் வந்து வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்துட்டு அவர் பயங்கரமா சவால்லாம் விடுறாரு சார். அதாவது இந்த ஆட்சி வந்து 6 மாசம் கூட நிலைக்காது அப்படின்ற மாதிரி சவால் விடுறாரு சார். திமுக காரங்க மாதிரி சவால் விடுறதுக்கு உலகத்தில் எவனுமே இல்லை. நல்ல சவால் விடுவாங்க, ரவுடித்தனமாக அவங்க தான் பண்ணுவாங்க. நல்லா பாருங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி. அதையே கவிழ் பண்றாப்புல பேசின பேச்சை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களே வெறுத்து பெறுவீங்க. அவ்வளவு கீழ்த்தரமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை பேசுறாரு. அவர் குடும்பத்தை பத்தி பேசுறாரு. அப்ப யாருக்குமே கோவம் வரும்ல. கஞ்சா குடிக்கிறவங்க எல்லாம் வந்து எம்எல்ஏ ஆகிட்டாங்க அப்படின்றாப்புல, போதை அடிக்கிறவங்கலாம். அதனால வந்து அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் போயிருக்கும்போது நீதிமன்றமே அவருக்கு ஜாமீன் வழங்காமல் ஆரம்பத்தில் ஒரு அமைச்சராக இருந்தவர், பல முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், இப்படி பேசலாமா அப்படின்னு கொடுக்கல. அடுத்து இப்போ வந்து அவர் கைது செய்த பிறகு ஜாமீன் கொடுத்தாச்சு, சொந்த ஜாமீன்ல வந்திருக்கிறார். ஆனால் கையெழுத்து போடணும்னு இருக்கிறாங்க. கையெழுத்து போடுற இந்த நேரத்தில் வாய்ஸ் அவுடால் நிறையா பேசுகிறாப்புல. அதனால் வாய்ஸ் அவுடால் விஜய்கிட்ட ரொம்ப பேச வேணாம். அவர் படத்திலே ரொம்ப டேஞ்சராக பண்ணுவார். கரெக்டாக இல்லையா? அடுத்து என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அதில் ஒரு சவால் வேற விடுறாப்புல, நான் வந்து 6 மாதத்தில் கலைச்சிருவேன், அதுக்கு முருகன் மேலே சத்தியம்னு. முருகனே பாவம் ஆண்டி கோலத்தில் இருக்கிறவர், அவர்கிட்ட போயிட்டு வந்து ஒரு வந்து சவால் விட்டு இது பண்ணுறாப்புல. அது வந்து அவ்வளோ அரசியலில் ஜனநாயகத்தில் சரியானது இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருங்க, அவரை எப்படி நீங்கள் கலப்பீங்க? ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்றிருக்காரு. அவங்க முதல்வரே ஜெயிக்க வைக்க முடியல. அதில் சொல்கிற லண்டன் எங்கள் முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார், நான் வழி அனுப்ப வர முடியவில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றார். ஆமாம், இப்போ உலகத்திலே பெரிய கஷ்டம் அதுதான். ஏன் அப்போ வந்து உங்கள் முதல்வர் ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே? வந்து இங்கே வந்து திருச்செந்தூர்லேருந்து ஆளுகளை பூரா திரட்டி கொண்டு வந்து, ஆளே பெரிய ரப்பான ஆளுங்க, ஆள் பேச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே. இப்போ அவரை வந்து தாவேக்கால வந்து இணைய சொல்லி கூட மிரட்டினாங்கன்னு சொல்றாரே சார். அது சும்மா அடிச்சு விடுறது. அது அங்கேருந்து அவங்க கட்சிக்காரன் சொல்லிட்டாங்கண்ணே, நீ வந்து சேர்ந்தாலும் ஒன்று சேர்க்க மாட்டான் அப்படின்னு. அது சும்மா அப்படி பேசும் பொருளாக்குவ இருக்கா அப்படி சொல்கிறாப்புல. ஓகே சார். அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா, இவர் செந்தில் பாலாஜிக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார். அதாவது ஒரு ஏர்போர்ட்டில் வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது வந்து செந்தில் பாலாஜி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம். ஏன் கைது செய்யப்படலாம்னா, அந்த எப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, கவிழ்க்க போகிறோம் கவிழ்ப்போம்னு. ஆமாம், அவர் கவிழ்க்கிறதுக்கு ஏற்கனவே வேலை செஞ்சுட்டார் செந்தில் பாலாஜி. இவர் கவிழ்க்க போறது தானே இப்போ சொல்ற. அவர் வேலை பார்த்து 180 கோடியை கொடுக்குற ரெடியாக இருந்திருக்கிறாரு. மாட்டிக்கிட்டாரு இப்போ அண்ணன் தம்பி எல்லா பேருமே. அது வந்து ரொம்ப தப்பு, ராஜ துரோகம். ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சூழ்ச்சி செய்யுது. ஓகே, அதனால் வந்து அவரை வந்து இப்போ விசாரணை பண்ணுவாங்க மண்டே வந்து அவர் விசாரணைக்கு வந்து அவர் ஒத்துழைப்பு வழங்கினால் கரெக்டு. ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் அவர் ஆளை அழக்கா தூக்கிடுவாங்க, தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் ஃபயர் மூலமாக அவங்க வந்து நல்லதோ கெட்டதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுத்திருக்கிறாங்க. அவர் சிங்கிளாக வந்திருக்கிறாப்புல. உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஆரம்ப கூட்டணியில் திமுகவில் எத்தனை பேர்? 20 பேர், அதிமுகவில் 10 பேர். அவர் சிங்கிள் மேனை அடித்து வந்திருக்காரு. அவரை இப்போ நீ அரசியல் ரீதியாகவே நீ எதுக்கணும். கவிழ்த்து விடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நான் கேட்குறேனுங்க, கவிழ்த்துருவோம்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து அவர் ஆட்சிக்கு வரக்கூடாதா? மக்கள் தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இன்னமும் சொல்லப்போனால் நம்ம ரொம்ப பேசினா ரொம்ப பாவமாக இருக்குங்க. அடித்த செத்த பாம்பை நம்ம மேற்கொண்டு போய் அடிக்கக்கூடாது. உன் தலைவனே தேர்த்து போயிட்டானே. யாராவது முதல்வர் வேட்பாளர் தோற்றுருக்காங்களா? அப்போ முதல்வர் வேட்பாளரே தோற்கிறார் என்றால் நீ மக்கள் உங்கள் மேலே எவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால் வந்து
விஜய் அவர்கள் கொஞ்சம் அமைதியாக செயல்படணும். அவர் இப்படி ஏடி பூண்டியா வந்து நிறைய பேரை பல கட்சியிலேருந்து சேர்க்கக்கூடாது. மக்கள் நேர்மையாக உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. நீ நேர்மையாக செயல்பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடுவீங்க. எலெக்ஷன் களைச்சிப்பட்டு வச்சாலும் 230 தொகுதி வெற்றி பெறலாம். ஏன்னா நாங்கள் இருக்கிறோம், காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது. அதனால் அவர் இந்த அந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்போ அவங்க எப்படி கலைப்பதற்கு முயற்சிக்கக்கூடாதோ அதே மாதிரி சும்மா அதிமுக வந்து ஊழல்வாதிகளை இங்கே சேர்க்கவும் கூடாது. ஓகே சார். அதை மக்கள் விரும்ப மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்ன, நாங்கள் தூய சக்தி, அவர்கள் தீய சக்தின்னு சொன்னீங்க. அப்போ தீய பையில கூட்டியா நீங்களும் தீய சக்தி தானே. அவங்க கூட்டியாதற்கு ஆளு போகிறா யாரு? எல்லாம் ஊழல்வாதிகள். அப்புறம் ஓகே சார். அதனால் விஜய் அவர்களே, நீங்கள் வந்து இந்த தருணத்தில் ஊழல்வாதிகளை உங்கள் கட்சியில் சேர்க்காதீர்கள். நீங்கள் அன்றைக்கி போய் இவரை பார்த்தீங்க, யாரா மோடியை பார்த்துட்டு வந்தீங்க. மோடிகிட்ட இருக்க வாஷிங் மிஷினை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அவர் தான் ஒரு வாஷிங் மிஷினை வச்சுருப்பாங்க பிஜேபியில். யாரெல்லாம் ஊழல் பண்ணாலும் அவங்கள பூரா சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு அவங்கள வந்து கட்சியில் எல்லாம் சேர்த்துருவாங்க. அவங்க போன வாஷிங் மிஷினை துவச்சி சேர்க்குற மாதிரி மகாராஷ்டிரா நிறைய பேர் சேர்த்தாங்களே. ஆமாம். அது மாதிரி இவர்களும் செய்கிறார்களா அப்படின்னு மக்கள் கேட்குறேன், நான் கேட்கல. அதை செய்யக்கூடாது. அதுமாதிரி ஆணவ படுகொலை தொடர்ந்து நடக்குது. இப்போதான் பேசணும். இந்த இளவரசர் நாளில் உங்கள்கிட்ட மீண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை இமிடியட்டாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வைக்கின்ற கோரிக்கை. ஓகே சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.